ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சைல்ட்ஹுட் ஒபேசிட்டி. இப்போது இந்த காலகட்டங்களில் பொதுவாக 70% குழந்தைங்க அவங்களுடைய வயது மற்றும் உயரத்திற்கு அதிகமான உடல் எடையை கொண்டுள்ளார்கள். அதிகமான எடை இருக்கிறத சைல்ட்ஹுட் ஒபேசிட்டின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எதனால் இந்த ஒபேசிட்டி வருதுன்னு பார்க்கலாம். மெயினாக ஜெனட்டிக் ஹெரிடிட்டியாக ஒரு சிலருக்கு வெயிட் அதிகமாக இருப்பாங்க. அவங்களோட டயட்ரி ஹேபிட்ஸ்னாலேயும் வெயிட் அதிகமாக இருப்பாங்க. ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல்னாலேயும் கூட சில்ட்ரன்ஸ் சீக்கிரம் வெயிட் கெயின் ஆயிடுவாங்க. அவங்க குழந்தையாக இருக்கும்போது போதுமான பிரெஸ்ட் ஃபீட் கிடைக்காத போதும் சில்ட்ரன்ஸ் உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இதுவே ஒபேசிட்டிக்கும் காரணமாக அமையும். அவங்கள சுற்றி அமைந்திருக்க சூழ்நிலைகள், அவங்களோட சைக்கலாஜிக்கல் அண்ட் ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ்னால கூட அவங்களுக்கு ஒபேசிட்டி வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஒரு குழந்தையுடைய வயது மற்றும் அவங்களுடைய உயரத்துக்கு தகுந்த உடல் எடையோடு இருக்கிறாங்களா இல்லை அதிகமாக இருக்கிறாங்களா, அப்போ அதிகமாகும் போது அவங்களுக்கு ஏற்படுற சிம்டம்ஸு, அதுக்கப்புறம் அதனால் ஏற்படுற விளைவுகள் என்னென்னு பார்க்கலாம். உடல் எடை அதிகமாக இருக்கும்போது அவங்களுடைய வேலைகளை அவங்களே செய்ய முடியாது. அதிக உடல் எடை காரணமாக அவங்களுக்கு முட்டி வலி, கணுக்கால் வலி, இந்த மாதிரி ஆர்த்தோ ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். அதிக உடல் எடை காரணமாக அவங்களுக்கு ஹை கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், இந்த மாதிரி தொந்தரவுகளும் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். நடக்கும்போதோ வேறு ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போதோ அவங்களுக்கு மூச்சிறைத்தல், அது போக ஃபெட்டிக் ஆகிறது, இந்த மாதிரி உபாதைகள் வர்றதுக்கும் சான்சஸ் அதிகம். வயிற்றுப்பகுதியை சுற்றி கொழுப்பு படிகிறதுனால அவங்களுக்கு சின்ன வயசுலேயே தொப்பை ஏற்படுகிறது. சைல்ட்ஹுட் ஒபேசிட்டினால் அவங்களுக்கு வருங்காலத்தில் டைப் 2 டயபெட்டிஸ் மற்றும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் போன்ற நோய்கள் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். அதுபோக பெண்களுக்கு பிசிஓடி தொந்தரவுகள் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா, கடுமையான தூக்க கோளாறு, அதிக உடல் எடை காரணமாக படுத்து தூங்கும்போது சரிவர மூச்சு விட முடியாது, சத்தமாக குரட்டை விடுவது மற்றும் நீண்ட தூக்கத்துக்கு பிறகும் காலையில் எந்திரிக்கும் போது டயர்டாக ஃபீல் பண்ணுறது, இது எல்லாமே ஸ்லீப் அப்னியால் வரும். உடல் எடை அதிகமாக இருக்கும்போது பொதுவாக நிறைய சைக்கோ சோஷியல் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. சைல்ட்ஹுட் ஒபேசிட்டியை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம்? குழந்தையாக இருக்கும்போது அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறது ரொம்ப நல்லது. குழந்தைகளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 60 நிமிஷம், 1 மணி நேரம் அவங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, சைக்கிளிங்கோ இல்லை ஏதாவது ஸ்போர்ட்ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும். டிவி பார்க்குறது, ஃபோன் பார்க்குறது, அந்த மாதிரி ஒரே இடத்துல உட்கார வைக்காமல் அவங்கள பார்த்துக்கணும். அவங்களுக்கு உடலுக்கு தேவையான அளவு தூக்கம் ரொம்ப அவசியம். நல்லா தூங்க வைங்க. மெயினாக டயட் ரொம்ப ரொம்ப அவசியம். அவங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட் கொடுத்து அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணுங்கள். நிறைய குழந்தைகள் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்றத தவிர்த்துட்டு ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றத அதிகப்படுத்தியிருக்காங்க. அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை சாப்பிட்றதை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். எது சாப்பிட்றதா இருந்தாலும் குழந்தைங்களுக்கு வீட்டிலையே செஞ்சு கொடுத்து சாப்பிட வைங்க. கடையில் அதிகமாக வாங்கி கொடுக்கறத தவிர்த்துருங்க. பழங்கள், காய்கறிகள், கீரைகளில் டயட்ரி ஃபைபர், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறைஞ்சிருக்கு. ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ் குழந்தைகளுடைய உடல் வளர்ச்சியை மேம்படுத்தும். அதிக உடல் எடை காரணமாக அவங்களுக்கு உடல்நல கோளாறுகள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் அதிகம். அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணியே ஆகணும். மெயினாக அவங்களுடைய லிப்பிட் ப்ரொஃபைல்ஸ், ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ், இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். உடல் எடை அதிகமாக இருக்கிற குழந்தைகளுக்கு டயட்டும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஸோ ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்யூ.